ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி வினு. இது வினுஸ் தமிழ் ஆடியோ நாவல் சேனல். என்னோட கதைகளை என்னோட குரலில் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்ட்டாகவும் பதிவு பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். பிழையும் சரியில் முடியுதே. பிழை 5. ராமின் உடன் பிறந்த சகோதரன் தான் இந்த பரத். மூத்தவன் ராம் ஆர்த்தோ டாக்டர். தாய் தந்தையருடன் ஆஸ்திரேலியாவில் வசிக்கின்றான். அங்கு அவர்களுக்கு சொந்தமான மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கும் நிறுவனத்தையும் மேற்பார்வை செய்து வருகின்றான். 2வது பரத், குழந்தைகள் சிறப்பு நல மருத்துவர். 2வது பரத் என்றால் ஆம், 3வதாக ஒருவன் இருக்கின்றான். அவன் லக்ஸ், மனநல மருத்துவர். பூர்வீகம் என்னவோ இந்தியா தமிழ்நாடுதான். இவர்கள் தந்தை தவசீலன் பிழைப்புக்காக ஆஸ்திரேலியா சென்றார். பின் அதுவே அவருடைய வாழ்விடமாகியது. அவரை போலவே பிழைப்பிற்காக அங்கு வந்த மலையாளி பெண் அழகு கலை நிபுணரான சுமித்ராவை விரும்பி காதல் திருமணம் செய்து கொண்டார். மூத்தவனுக்கு ஸ்ரீராம் என்று தவசீலன் அவரது தந்தையின் பெயரை வைக்க, 2வதாக பிறந்த மகனுக்கு சுமித்ரா அவரின் தந்தை பெயரான பரத் என்று வைக்க, 3வதாக பெண் பிள்ளை எதிர்பார்த்தவர்களுக்கு பிறந்ததோ ஆண், அதனால் லட்சுமணன் என்று பெயரிட்டனர். என்னதான் குழந்தைகள் பிறந்து வளர்ந்தது ஆஸ்திரேலியா என்றாலும் ராமையும் பரத்தையும் பள்ளி உயர்நிலை மற்றும் மருத்துவ படிப்பை மட்டும் இந்தியாவிற்கு அனுப்பி படிக்க வைத்திருந்தார் தவசீலன். ஓவர் நைட்டில் உயர்ந்து விடவில்லை இவர்கள். கடின உழைப்பால் சிறுக சிறுக இவர்கள் உருவாக்கிய சாம்ராஜ்யம்தான் ஸ்ரீ ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஸ்ரீ மெடிக்கல் டெக்னாலஜிஸ். ஹாஸ்பிட்டலோ சின்னதாக சிட்னியில் ஒன்றும், பிரம்மாண்டமாக கேரளாவில் 2 இருக்கின்றது. கேரளாவில் உள்ள மருத்துவர்களுக்கு மட்டுமே ராம் பரிச்சயமானவன். ஆனால் பரத்தோ அப்படியல்ல. உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி மருத்துவர்களிலிருந்து கடைக்கோடி ஊழியர்கள் வரைக்கும் பரிச்சயமானவன். லக்ஸ் சுத்தம். இதுவரை இந்தியாவை பார்த்ததே இல்லை, பார்க்க விரும்பியதும் இல்லை. அண்ணன்களுக்கும் தாய் தந்தைக்கும் செல்ல பிள்ளை. மதிய உணவு இடைவேளையில் ஊழியர்களுக்கான ஓய்வறையில் அமர்ந்து கணக்கு போட்டு கொண்டிருந்தாள் பிரணதி. அப்பா மெடிசனுக்கு 2000 ரூபாய், மளிகை ஜாமானுக்கு 3000 ரூபாய், கரண்ட் பில்லுக்கு 1000 ரூபாய், அப்புறம் என்று அவள் கணக்கு போட்டு கொண்டிருக்க, அவள் அருகில் வந்த அவள் தோழி காயத்ரியோ, என்னடி கணக்கெல்லாம் பயங்கரமா இருக்கு, உன் மூஞ்சி போகிற போக்க பார்த்தா பட்ஜெட்ல துண்டு விழுந்துருச்சு போல என்றாள். அட நீ வேற ஏண்டி, மாசம் வெறும் துண்டு இல்லை, பெட்ஷீட்டே விழுது, கடனும் கூடிக்கிட்டே போகுது, வேற ஏதாவது பார்ட் டைம் வேலை பார்த்து தான் எல்லாத்தையும் சீக்கிரம் அடைக்கணும் என்றவளை வியப்பாக பார்த்து நின்றாள் காயத்ரி. அடியே, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தாண்டி, உனக்கு மட்டும் 48 மணி நேரமா மாறாது. 5 மணிக்கு எழுந்ததுல இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் வேலை பார்க்கற. இதுக்கு மேலேயும் என்ன வேலைடி பார்க்க போற? கவலைப்படாத பிரணதி, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்துக்கோ. வேற ஹாஸ்பிட்டல்ல இன்னும் நிறைய சம்பளத்துக்கு நல்ல வேலையா ட்ரை பண்ணலாம் என்றாள் தோழி காயத்ரி. அதுவும் சரிதான் என்று இவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் அங்கு வந்த மற்றொரு தாதி, பிரணதி உன் ஃபோன் எங்க? சர்வேஷ் ஃபோன் போட்டா நீ எடுக்கலையாமே, உனக்காக கேன்டீன்ல வெயிட் பண்றான், சீக்கிரம் போ என்று கூறிவிட்டு சென்றார். சர்வாவா என்று எழுந்து ஓடினாள் கேன்டீனை நோக்கி. வெளியே அவளுக்கு எதிரே வந்த பரத்தோ, பிரணதி ஒரு அர்ஜென்ட் டெஸ்ட் எடுக்கணும், சீக்கிரம் வா என்று அவள் கையை பற்றி அழைத்து செல்ல, டாக்டர் ஒரு 5 நிமிஷம் என்று அவள் கூறியதை அவன் காதில் வாங்கியதாக கூட தெரியவில்லை. அந்நேரம் பரத் அவள் கையை பற்றி இழுத்து செல்வதை சர்வாவும் கவனிக்க தவறவில்லை. அனல் தெரிக்கும் பார்வையுடன் நரம்பூடிய முஷ்டிகளை முறுக்கி அவர்கள் சென்றதை பார்த்து நின்றான் சர்வேஷ். சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், இப்படியே போன நல்லா இருக்காது என்று எண்ணிக்கொண்டான். பிரணதியை அறைக்குள் அழைத்து சென்ற பரத்தோ அவனாகவே அவள் இரத்த மாதிரிகளை எடுத்து ஹீமோகுளோபின் கவுண்டிங் செக் செய்ய அனுப்பியிருந்தான். என்னாச்சு சார், எதுக்கு பதட்டமா இருக்கீங்க என்றாள். அநேகமா நாளைக்கு நீ பிளட் டொனேட் பண்ண வேண்டியிருக்கும் பிரணதி, அதனால தான் ஹீமோகுளோபின் செக் பண்றேன் என்க ஆழ்ந்து யோசித்தவள். ஏன் டாக்டர், யூஸ்வலா 3 மாசத்துக்கு ஒரு முறை தானே ரத்தம் எடுப்பீங்க, இப்போ என்ன 2வது மாசமே எடுக்கிறீங்க
என்றாள். லாஸ்ட் டைம் எடுத்த பிளட் ஃபாரினுக்கு அனுப்பியாச்சு. ஆனால் எங்கள் பாப்பு இங்கே வந்திருக்கா. நாளைக்கு அவளுக்கு தேவைப்படலாம் என்றான் சுரத்தே இல்லாத குரலில். இட்ஸ் ஓகே டாக்டர், பிரச்சனை இல்லை என்றால் மெலிதாக புன்னகை செய்தவாறு. அந்நிலையில் அவளை கண்ட பரத்திற்கு ஏனோ கண்களில் நீர் சுரந்தது. அவள் இரு கைகளையும் தன்னை உள்ளங்கைக்குள் அடக்கியவன், பிரணதி, நீ என்ன தப்பா நினைக்கல தானே? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்ககிட்ட அடிக்கடி பிளட் வாங்குறது என்றான். அந்நேரம் அரைக்கதவை பட்டன திறந்து கொண்டு உள்ளே வந்தான் சர்வா. உள்ளே வந்தவன் கண்டது இருவரும் கையை பற்றி கொண்டு அமர்ந்திருக்கும் கோலத்தை தான். சடுதியில் கண்கள் சிவப்பாக மாற யோசிக்காமல் பரத்தின் சட்டை காலரை பற்றியிருந்தான் சர்வா. காலரை பற்றியதோடு மட்டுமல்லாமல் முஷ்டியை முறுக்கி அவன் முகத்தில் குத்த முயல பரத்தோ அவன் கையை பற்றி பின்னால் முறுக்கியிருந்தான். எதிர்பாராத நேரத்தில் நடந்த இச்செயலால் அதிர்ச்சியில் உறைந்திருந்தாள் பிரணதி. இருப்பினும் தன்னை சமாளித்து அவர்களை தடுக்க முயல முடிந்தால்தானே. இரு அரிமாக்களுக்கு இடையில் மான் குட்டி போல் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தாள். இறுதியில் மருத்துவ ஊழியர்களும் காவலாளிகளும் வந்து சர்வாவை தடுத்து வெளியில் இழுத்து செல்ல எத்தனை பேர் இழுத்தாலும் திமிரி கொண்டு நின்றவன் சுட்டு விரலை நீட்டி, பிரணதி கிட்ட வச்சுக்கிட்ட உன்னை தொலைச்சிருவேன் என்று கர்ஜித்தான். சிறிது நேரத்தில் மருத்துவமனை தோட்டத்தில் உள்ள இருக்கையில் நெற்றியை பற்றியவாறு அமர்ந்திருந்தாள் பிரணதி. சர்வாவோ மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியவாறு இடுப்பில் கை வைத்து திரும்பி நின்று கொண்டிருந்தான். ஏன் சர்வா என்றாள் அவளாகவே. அவனிடம் பதில் இல்லை. உங்கிட்ட தான் கேட்குறேன் என்றாள் சற்று குரலை உயர்த்தி. எனக்கு நீ அங்கே வேலை செய்கிறது பிடிக்கல. முக்கியமாக அந்த டாக்டர் பரத்துக்கிட்ட வேலை பார்க்குறது சுத்தமாக பிடிக்கல. அவனை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. ஊர் உலகத்தில் வேற ஹாஸ்பிட்டலே இல்லையா? உனக்கு நல்ல வேலையாக நானே வாங்கி தரேன். இப்போவே ரிசைன் பண்ணிட்டு வா என்றான். வேலையை ரிசைன் பண்ணுமா? என்ன சர்வா சொல்கிற? என்னோட சுச்சுவேஷனை புரிஞ்சவங்க உன்னை தவிர வேற யாராவது இருக்க முடியுமா? எனக்கு இந்த வேலை எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும் தானே? சம்பளத்தை விட அதிகமாக முன் பணம் வாங்கியிருக்கேன் சர்வா. இப்படி திடீர்னு ரிசைன் பண்ணுனா எப்படி முடியும்? எங்க முன்பணமா நிறைய வாங்கியிருக்கியா? ஓ, அதான் கையை பிடிக்கிறான். இன்னைக்கு கையை பிடிப்பான், நாளைக்கு காலை பிடிப்பான், நாளான்னைக்கு என்று அவன் பல்லை கடித்து கொண்டு கூரையிலே சர்வா என்று அதிர்ந்து அழைத்திருந்தாள் பிரணதி. நீ என்னை நம்பி இல்லை நம்பாம போ. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. உனக்கு பரத் டாக்டரை பிடிக்கல, அதனால தான் நீ பார்க்குற சின்ன விஷயம் கூட தப்பாக தெரியுது. ப்ளீஸ் சர்வா, இனி இங்கே வந்து என்னை பார்க்கறத நிறுத்திக்கோ என்று விட்டு விறுவிறுவென அவள் உள்ளே செல்ல அப்பொழுதுதான் சர்வா பேசிய வார்த்தைகளின் வீரியம் அவனுக்கு புரிந்தது. ஐயோ பிரணதி, நான் உன்னை தப்பா சொல்லலை என்று அவன் கூறியது வீணாய்தான் போனது. அவள்தான் அதற்குள் சென்று விட்டாளே. அறைக்குள் இருந்த பரத் கிழிந்த சட்டையை அவிழ்த்து வேறொரு சட்டையை மாற்ற அங்கிருந்த அவர்கள் மருத்துவமனை நலம் விரும்பி ஒருவனால் ராமுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதே நேரம் சர்வாவின் நல விரும்பி ஒருவனால் போலீஸாகிய அவன் தந்தை தர்மாவுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. ராமு ஒரு பெண்ணால் தன் தம்பி தங்களது மருத்துவமனையிலே தாக்கப்பட்டிருக்கிறான் என்று எண்ணியவன், அவளை சும்மா விடக்கூடாது என்றான் கழுத்து நரம்புகள் புடைக்க. அதே நேரம் சர்வாவின் தந்தையாகிய தர்மாவோ, இனிமேலும் அந்த வெறுங்கழுதை சும்மா விட்டா சரி வராது என்று வன்மமாக எண்ண, இதை எதுவும் அறியாத பிரணதியோ கையை பிசைந்து கொண்டு பரத்தின் முன் நின்றிருந்தாள். கிட்டத்தட்ட 15 நிமிடத்திற்கு மேல் ஆகிவிட்டது. கருமமே கண்ணாக வார்டில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளின் மருத்துவ குறிப்புகளை புரட்டி கொண்டிருந்தான். இன்னும் சற்று நேரத்தில் வெளியில் காத்திருக்கும் குழந்தைகளை பரிசோதனை செய்ய தொடங்கி விடுவான். அதற்குள் அவனிடம் பேசிவிட வேண்டும் என்று பிரணதி முயற்சிக்க, அவனோ நிமிர்வேனா பார் என்பது போல் தீவிரமாக கோப்புகளை ஆராய்ந்து கொண்டிருந்தான். அன்று முழுவதும் அவன் முகத்தையே உற்று உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அது பரத்துக்கு தெரியாமலும் இல்லை. இருப்பினும் கண்டுகொள்ளவில்லை. நொந்து விட்டாள் பெண்ணவள். இரவு ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வேலை செய்யும் பொழுது கூட மனது ஒரு நிலையில் இல்லை. ஒருவேளை தனக்கு இந்த வேலை பறிபோனால் புது வேலை கிடைக்க எவ்வளவு நேர கால அவகாசம் எடுக்குமோ தெரியாது.
இன்னும் 3 மாதங்களில் தம்பி கிரணுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டும். வீட்டு நிர்வாகத்தையும் சமாளிக்க வேண்டும். இதுவரை அனைத்தையும் இலகுவாக எடுத்துக்கொண்ட பரத்தின் நடவடிக்கையில் சர்வாவுடனான மோதலுக்கு பின் பெருத்த மாற்றம். பின் அது சாதாரண விஷயமா? அவ்வளவு பெரிய மருத்துவமனையினுள் வந்து அதன் உரிமையாளரே தாக்கினால் நிச்சயம் நாளை காலை மருத்துவமனை கூட்டத்தில் இதை பற்றி விவாதிக்க கூடும் என்று எண்ணியவளுக்கு நெஞ்சம் படபடுத்தது. எப்படியாவது அதற்குள் பரத் டாக்டரை சந்தித்து நிலவரத்தை கூற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள். பிழை 6. இரவு மருத்துவமனைக்கு அருகில் இருந்த பரத்தின் கெஸ்ட் ஹவுஸ் அழைப்பு மணி ஒலிக்க திறந்தவனின் கண்கள் அகல விரிந்தது. ஆம், ஒரு கையில் குழந்தையும் மற்றொரு தோளில் குழந்தைக்கான பொருட்களை உள்ளடக்கிய தோல்பையை சுமந்தவாறு நின்றிருந்தான் ராம். அண்ணா, வாட் அ சர்ப்ரைஸ்! நாளைக்கு தானே வரேன்னு சொன்னீங்க. எங்க? வேலை முடிஞ்சது, வேற பெருசா எதுவும் வேலை இல்லை, போர் அடிச்சது, சரி டிலே பண்ண வேண்டாமன்னு கிளம்பிட்டேன் என்றான். ஓ மை பிரின்சஸ் என்று வேகமாக பரத் குழந்தை பிரீத்தியை தூக்க அவளும் அழகாக இதழ் பிரித்து புன்னகை செய்தவரை பாய்ந்து சென்று அவனை கழுத்துடன் அணைத்து கொண்டாள். பேபிமா, என்ன சாப்பிட்றீங்க? டாடி என்ன வாங்கி தரட்டும் என்று பரத் குழந்தையுடன் கொஞ்சிக் கொண்டிருக்க அவனை ஆழ்ந்து பார்த்த ராமு, இன்னைக்கு என்னாச்சு ஹாஸ்பிட்டல்ல என்றான். அண்ணனை நிமிர்ந்து பார்த்த பரத்துக்கு அவன் கண்களில் தெரிந்த கூர்மையும் வார்த்தையின் அழுத்தமும் உணர்த்தியது. இன்று நடந்த அத்தனையும் அவனுக்கு தெரிந்துவிட்டது என்று. நத்திங் அண்ணா, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளவுதான் என்றான் சாதாரணமாக. காரணம் ஒரு பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன். நீ இன்னும் பொண்ணுங்க பின்னால சுத்துறதை விடலையா? பரத், இது ஒன்றும் ஃபாரின் இல்லை என்றான். இந்த முறை வார்த்தைகள் சற்று காட்டமாகவே வர, ஐயோ அண்ணா, அதை நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை என்று கூறும்போதே இடைமறித்த ராமு, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே வந்து உண்மையில ஒருத்தன் கையை வச்சிருக்கான். அதுக்கு காரணமான பொண்ணை வேலையை விட்டு தூக்குங்கன்னு சொன்னா அண்ணா கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அப்படி என்ன இருக்கு உனக்கும் அந்த பொண்ணுக்கும் என்றான். அந்நேரம் நகர்தானா திரணா என்று பரத்தின் மொபைல் ஒலிக்க, ஐயோ என்றவாறு தலையில் கை வைத்தான். புரிந்துவிட்டது ராம்க்கு. ஏனெனில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக காலர் டியூன் வைப்பது பரத்தின் வழக்கம். அந்த ரிங்டோனும் அவன் திருட்டு வெளியும் காட்டி கொடுத்து விட்டது ராமிடம். ஓ ஆமால, உன் இடத்துக்கு வர்றதா இருந்தா உன்கிட்ட முன்னவே இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கணும். ஏன் தப்பு தான் என்றான் பல்லை கடித்து கொண்டு. இல்லனா என்று தடுமாறியவன் மொபைலை எடுத்துக்கொண்டு சிறிது தள்ளி சென்று, ஹலோ எங்க? சார், பொண்ணு கேட்டீங்களே, வந்துருச்சு, வெளியே தான் வெயிட் பண்ணுது, உள்ள அனுப்பவா என்றான் ஒருவன். தொலைவில் இருந்தாலும் தம்பியின் முக பாவனைகளை கவனித்து கொண்டுதான் இருந்தான் ராம். நோ வேண்டாம், அந்த பொண்ணை திருப்பி அனுப்பிருங்க என்று கூறி இணைப்பை துண்டித்திருந்தான். பிடரியை தேய்த்தவாறு பரத் அண்ணனை நோக்கி வர, ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன இஷ்யூ, அதான் என்று அவன் கூற, இங்கே வந்து நீ திருந்தவே இல்லையா பரத்? அம்மா எதுக்கு உன்னை இங்கே அனுப்பி வச்சிருக்காங்கன்னு தெரியுமா என்றான். அண்ணா, லாஸ்ட் 2 வீக்ஸ் கண்டினியூஸாக ஒர்க் ப்ரெஷரு, தூங்கினதே ரொம்ப கம்மியான டைம் தான், அதுவும் இதெல்லாம் ஒன்ஸ் இன் அ வைல் தான் என்று அவன் இழுக்க அவன் அறை கதவு தட்டப்பட்டது. இந்த நேரத்தில் யாரா இருக்கும் என்று திருதிருவன பரத் விழிக்க நெற்றியை தேய்த்த ராமு, போய் பாரு என்றான் பல்லை கடித்து கொண்டு. கதவை திறந்தவன் அதிர்ந்து விட்டான். ஆம், அங்கு நின்று கொண்டிருந்தது பிரணிதிதான். அவ்வளோ வேலை முடித்து வரும் வேளையில் மணி 11 இருந்தாலும் டாக்டரை சந்தித்தே ஆக வேண்டும் என்ற உறுதியுடன் வந்திருந்தாள். உறைந்த நிலையில் இருந்த பரத்தோ, என்ன பிரணதி, அதுவும் இந்த நேரத்தில்? என்க டாக்டர், ஒரு 10 நிமிஷம் மட்டும் நான் சொல்றத கேளுங்களேன் என்றாள் பாவமாக. வாயிலில் கை கட்டி சாய்ந்து கொண்டு நின்றவன், சொல்லு என்றான். சர்வா பண்ணினது பெரிய தப்பு தான், அதுக்காக என்ன வேலையை விட்டு தூக்கிறாதீங்க டாக்டர் என்று அவள் கூறும்போதே பரத் அறிந்து கொண்டான் இவள் எதை பற்றி பேச வந்திருக்கிறாள் என்று. கை நீட்டு தடுத்தவன்,
இதோ பாரு பிரணதி, இதை பற்றி பேச இது டைம் இல்லை. டைமை பாரு, லேட் ஆயிடுச்சு, நீ கிளம்பு, நாளைக்கு பார்த்துக்கலாம் என்றான் வேகமாக. ஓகே டாக்டர் என்று அவள் செல்ல முற்பட அந்நேரம் வீட்டினுள்ளிருந்து குடுகுடுவென ஓடி வந்து அவன் கால்களை பற்றி நின்றிருந்தாள் சின்னவள். அவளை கண்டதும் பிரணதியின் இதழ்கள் தானாக விரிந்தது. சோ கியூட் என்று அவளுக்கு ஈடாக முட்டி போட்டு அமர்ந்தவள், யாரு டாக்டர் இந்த குட்டி, ரொம்ப அழகா இருக்காங்க என்றாள். நான் சொல்லலை, எங்கள் வீட்டு பிரின்சஸ் என்று பரத் கூரையிலே அவனை நிமிர்ந்து பார்த்தவளுக்கு முழுவதுமாக விளங்கிற்று இவள் யார் என்று. ஓ என்று நொடியும் யோசிக்காமல் அவளை இறுக அணைத்து கொண்டாள். அந்நேரம் வரை அதீத அழுத்தத்தில் இருந்தாலும் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வரவில்லை. ஆனால் யார் என்றே தெரியாத இந்த குழந்தையின் நிலையை எண்ணியவளுக்கு கண்ணீர் கன்னங்களை நனைத்தது. வேகமாக அவள் கைப்பையை திறந்து அதனுள் இருந்த சாக்லேட்டை எடுத்து குழந்தையிடம் நீட்டியிருந்தாள். குழந்தையோ பரத்தை பார்க்க, பரத்தோ பிரணதியை பார்க்க, அவளோ ஏதோ உணர்ந்தவளாக, இன்னைக்கு எங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டு ஓனர் பொண்ணுக்கு பர்த்டே, அவங்க தான் கொடுத்தாங்க, இது கூட ஃபாரின் சாக்லேட் தான், கிரணுக்காக எடுத்துட்டு போனேன், என்னவோ உங்கள் பாப்பாவை பார்த்த உடனே கொடுக்கணும்னு தோணுச்சு என்றாள் தன்மையாக. பரத்தோ வாங்கிக்கோ என்று குழந்தையிடம் கண் காட்ட குழந்தையும் வாங்கி கொண்டாள். மனதினுள் அப்படி ஒரு சந்தோஷம். பொதுவாக குழந்தை என்றாலே அதிக விருப்பம் உள்ள பிரணதிக்கு இவளை கண்டவுடன் ஏனோ அவள் கவலைகள் மறந்தன. மாறி மாறி அவள் கன்னத்தில் முத்தம் வழங்கினாள். ஒருவேளை பெரியவளின் ரத்தம்தான் சின்னவளின் உடம்பில் ஓடுகின்றது என்ற உணர்வோ என்னவோ. ஏய் என்று அவ்விடமே அலறும் வண்ணம் சத்தம் வர அதிர்ந்தவாறு மூவரும் திரும்பினர். யூ ஃபூல் என்று கட்டிடமே இடிந்து விழும் அளவுக்கு கத்திய ராம் விரைந்து வந்து பிரணதியின் கன்னத்தில் பலார் என்று அறைந்திருந்தான். ஒரு நொடி பிரணதியின் கண்கள் இருட்டிட மூச்சற்று மயங்கி சரிந்திருந்தாள். நீரை தெளித்து பரத்தோ அவளை எழுப்பிவிட எழுந்தவளுக்கு காதில் கொயி என்ற சவுண்டு மட்டும் வந்து கொண்டிருந்தது. கழுத்தை பிடிச்சி வெளியே அவளை நீ தள்ளுறியா இல்லை நான் தள்ளவா என்று அவன் முன்னோக்கி வர, அண்ணா என்று பரத் ராமை தடுக்க, குழந்தையோ பரத்தின் காலை பயத்துடன் கட்டி கொண்டாள். குழந்தையின் இந்நிலையை கண்ட பின்தான் ராம் தன் குழந்தையின் முன் எப்படி நடந்திருக்கிறோம் என்று உணர்ந்தான். இருப்பினும் ஆத்திரமோ அடங்கவில்லை. இவளை போல கேவலமான பிறவிகளோட சகவாசத்தை நீயே வச்சுக்கோ, அவ கூட ஏன் பொண்ணை பழக விடுற என்று மீண்டும் மீண்டும் கர்ஜித்தான். அண்ணன் பிரணதியை தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறான் என்று உணர்ந்த பரத்தோ, அண்ணா நீங்க நினைக்கிற மாதிரி இவ தப்பான பொண்ணு இல்லை, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க என்று அவன் கூற, அண்ணன் தம்பி இருவரும் ஏதோ பேசுகிறார்கள் என்று மட்டும் புரிந்தது பிரணதிக்கு. என்ன பேசுகிறார்கள் என்பது புரியவில்லை. தற்சமயம் கேட்கும் திறனை இழந்திருந்தாள். அது மட்டுமல்லாமல் இவன் தன்னை ஏன் அறைய வேண்டும் என்றும் விளங்கவில்லை அவளுக்கு. கடுப்பில் குழந்தை கையில் இருந்த சாக்லேட்டை பறித்து குப்பை தொட்டியில் வீசினான் ராம். குழந்தையும் அதை ஏக்கமாக பார்க்க ஆத்திரமாக வந்தது பிரணதிக்கு. என்ன மனிதன் இவன் என்றுதான் உணர தோன்றியது. அதற்கு மேல் அங்கிருக்க மனம் இல்லாமல் அவள் செல்ல முற்பட கொஞ்சம் கொஞ்சமாக கேட்கும் திறனை பெற்று கொண்டிருந்த பிரணதியின் காதில் யூ பிளடி பாஸ் என்று வார்த்தைகள் விழ உறைந்து அப்படியே நின்று விட்டாள். இவன் யாரை திட்டுகிறான் என்று திரும்பியவள் கண்டது குழந்தையின் ஒரு காதை தன் தோள்களில் அழுத்தி மற்றொரு காதை தன் கையால் பொத்திக்கொண்டு வண்ண வண்ண ஆங்கில வார்த்தைகளால் அவளைத்தான் அர்ச்சித்து கொண்டிருக்கிறான் என்பது விளங்கிற்று பெண்ணவளுக்கு. அந்த வார்த்தைகளை அவளால் சகிக்க இயலவில்லை. அந்த வார்த்தைகளில் பாதிக்கு மேல் அவள் நடத்தையை பற்றி தப்பாக கூறுவது போல் இருக்க, என்ன நினைத்தாலோ பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் விறுவிறுவென வந்தவள் பலார் என்று அவன் கன்னத்தில் அறைந்திருந்தாள். அத்தோடு நிறுத்தாமல், டேய் புறம்போக்கு, மாங்க மடையா, மங்குஸ் மண்டையா, யாரை பத்திடா கேவலமா பேசுற? ஆளு மட்டும் வளர்ந்தா போதாது, அறிவும் கொஞ்சம் வளரணும். அப்படி வளரனா பிரச்சனை இல்லை. இதோ எங்க டாக்டர் இருக்காரு, இவர்கிட்ட கேட்டு வளர்த்துக்கோ என்க. ஐயோ, இவங்களுக்கு இடையில எதுக்கு இவ என்ன கோர்த்து விடுறா என்று பரத் விழிக்க, அடுத்த நொடி பிரணதியை சுவற்றில் சாய்த்து கழுத்தை பற்றி தூக்கியிருந்தான் ராம். ஒரு கையில் குழந்தையை பற்றி இருக்க, மற்றொரு கையால் அவளை தூக்கியிருக்க, அதை கண்டு பதறினாள் குழந்தை.
குழந்தை பயப்படுவதை கண்டவனோ அவளை விடுவித்து பரத்தை பார்த்து டிஸ்போஸ்கர் என்று விட்டு உள்ளே சென்றான். பிரணத்தி, நீ என்ன செஞ்சு வச்சிருக்க என்று பல்லை கடித்து கூற, சாரி டாக்டர் என்றால் பாவமாக. இரு கையையும் தலைக்கு மேல் கும்பிடு போட்டவன், தயவு செஞ்சு கிளம்பு என்றான். நாளைக்காவது நான் சொல்ல வரதை கேட்பீங்களா டாக்டர் என்றால் மீண்டும் பாவமாக. அதுக்கு நீ முதல்ல வேலையில இருக்கணுமே என்றுடன் அதிர்ந்து விழித்தவளை கண்டு, சரி சரி, நீ கிளம்பு, எதுனாலும் நாளைக்கு பாத்துக்கலாம் என்றான் பரத்.